வச்சிருக்கா. அந்த நாட்டினுடைய ராஜா செய்தாலும் எல்லாருக்கும் போய் சேர்ந்துரும்னு சாஸ்திரம் இருக்கு. ஓகே 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 சரி. இப்போ 15 நாள்களும் செய்யணும், அடுத்த நாள் சேர்த்து 16 நாள் தினமும் செய்பவர்கள். சரி, மந்திரம் தெரியாது ஆனா செய்யணும்னு ஆசை இருக்கு, வெளியில போய் வேற சேர்ந்து முடியாது, வீட்டிலே செய்யணும். அவர் சிம்பிளா எப்படி செய்யலாம்? வீட்டு வாசல் மாதிரி வர முடிஞ்சா, வீட்டுக்கு வாசல்ல வர முடிஞ்சுன்னா எள்ளும் ஜலம் எடுத்துக்க சொல்லுங்க. வீட்லயே தனியா பூஜை ரூம் இல்லாம தனியா ஒரு இடத்துல சுத்தமா இருக்கிற இடத்துல எள்ளும் ஜலம் எடுத்துக்க சொல்லுங்க. இந்த எள்ளு கையில வச்சுக்கணும். இப்படி எடுக்கக்கூடாது, இப்படி எடுக்கலாம். இப்படி வச்சுட்டு கையில வச்சுக்கலாம். இல்ல இந்த ஜலத்திலேயே எள்ளு போட்டுற சொல்லுங்க. அவளுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆன சிம்பிளா வச்சுக்கலாம். தண்ணீர் வச்சுக்க சொல்லுங்க. தண்ணீர்ல கொஞ்சம் எள்ளு போட்டுற சொல்லுங்க. போட்டு இப்படி வச்சுக்கணுங்க ஐயா. இந்த பித்ரு தீர்த்தம் போறதுங்க. இப்படி பண்ணா தேவர்களுக்கு இப்படி ரிஷிகளுக்கு இந்த வழியா ஜலம் விடும். எல்லா பேர்ல ஒண்ணு இல்லைங்க, ஒன்னொன்னுக்கு ஒரு சக்தி இருக்கா இல்லையா? இப்ப நீங்க அக்யூபங்க்சர் சொல்ற, இப்ப நீங்க மாடர்ன் சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் இங்கன்னா தொட்டா ஒரு இங்க ஏதோ மாறுதல் வருது என்னவோ சொல்றாவா. அந்த காலத்துல ரிஷிகள் வச்சிருக்கா. ரிஷிகளுக்கு இப்படி, பித்ருக்களுக்கு இப்படிங்க ஐயா. பித்ருக்களுக்கு இந்த வழியா போனா அவ திருப்தி அடைகிறா. எள்ளும் ஜலமும் எடுத்துக்க சொல்லுங்க. அவ என்னென்ன பெயரோ, அவ அப்பா அம்மா யாரு அவ இல்லையோ, முன்னோர்கள் இல்லையோ, 3 தடவை அவ பெயரை சொல்லி தர்ப்பயாமி 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 முடிஞ்சு போச்சு. முடிஞ்சது. போதும் அவ்வளவுதான். பாவனையா பண்ண வேண்டியது, பாவனையா பண்ண வேண்டியது. அவ பெயரை சொல்ல வேண்டியது. அவ அப்பா பெயர் என்னவோ அவளை நினைச்சிட்டு அது மந்திரங்கள்லாம் இருக்குங்க. நம்ம பண்றது போய் சேர்ந்துடுமே. அது கரெக்ட். அது ஒண்ணு நீங்க ஏறி உட்கார்ந்தா போதும், டிரைவர் ஓட்டிடுவார் உங்களுக்குன்னு. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நம்புங்க, உங்களுக்குன்னு ஒரு இடத்துல பூஜைகள் நடந்துருக்கு. சோ நீங்க பண்ணலன்னு கவலைப்படாதீங்க. நீங்க கனெக்ட் ஆயிட்டா போதும். வண்டி உங்களுக்கு ஓட்டுற, ஆனா நம்ம ஏறி உட்காரணுமே. எல்லாருக்கும் நம்பினா போதும். ஆசை இருக்கு, நிறைய பேருக்கு பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஒருவேளை தப்பா பண்ணிடுவோமோங்கிற ஒரு பயம் இருக்கு. எள்ளும் ஜலம் ரொம்ப சிம்பிள் தானே, பண்றவங்க ஈஸியா இதை பண்ணிடலாமே. பூனல் மாதிரி போட்டிருந்தாங்கன்னா அவங்களே இந்த பக்கம் மாத்திக்கணும். பூனல் போட்டவங்களா இருந்தா இந்த பக்கம் மாத்திக்கணும்.